ஸோ guys, வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லிக்கிட்டிங்கன்னா FastApi வித் Firestoreல எப்படி crud ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம நிறைய வீடியோஸ் போகிறோம், அதை மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த ஃபயர்ஸ்டோரோட எப்படி நம்ம FastApi கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நான் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு இந்த நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது புரியுமா. அண்ட் தென் FastApi ரிலேட்டடாக போட்டிருக்க முன்னாடி வீடியோஸையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வீடியோவில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம க்ரியேட் அண்ட் அப்டேட் ஆப்ரேஷனுக்குலாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ஒரு கிளாஸில் ஒரு 4-5 ஃபங்க்ஷன்ஸை எழுதி தென் அந்த ஃபங்க்ஷன் மூலயமா நம்ம க்ரியேட் அப்டேட் ஆப்ரேஷன்லாம் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன அப்படின்னா யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். யூசர் அண்ட் தென் இதில் வந்துட்டு டிபி டாட் கலெக்ஷனில் இந்த கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபயர்ஸ்டோரில் ஒரு ப்ரொஃபைல் அப்படின்ற கலெக்ஷனை க்ரியேட் பண்ணோம். தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கிளாஸ் ஃபங்க்ஷன் எழுதி அதுக்குள்ளே நம்ம தேவையான ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுத ஆரம்பிச்சிடறேன். ஸோ கிளாஸில் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இதை நான் எழுதிக்கிறேன். ஸோ இந்த இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா டெஃப் ப்ரொஃபைல் க்ரியேட். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த இதுலேருந்து சென்ட் பண்ணுறப்ப டேட்டாவை சென்ட் பண்ணுவோம் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க யூஸரோட இந்த இதில் வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கு எப்படின்னா ப்ரொஃபைல் ஈக்குவல் டு யூசர் டாட் ஆடில் நாங்கள் கிடைக்கக்கூடிய டேட்டாவை இங்கே பாஸ் பண்ணுவோம். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சுன்னா ப்ரிண்ட் பண்ண சொல்லிடுறேன். டாக்குமெண்ட் uploaded successfully. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம டேரெக்டாக மெயின் பேஜில் வந்து கால் பண்ணுவோம் அந்த போஸ்ட் ஆப்ரேஷனில். ஸோ ஆல்ரெடி நம்ம போஸ்ட் மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதையே நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் ஆப்ரேஷனில் வந்துட்டு நமக்கு யூஸரோட டேட்டாஸ் எல்லாமே கிடைக்கும். இதில் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம அங்கே க்ரியேட் பண்ண அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கிளாஸு கால் பண்ணுவேன். ஸ்ட்ரைன் டிபியில் இம்போர்ட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டேட்டாபேஸில் உள்ள ப்ரொஃபைல் க்ரியேட் ஃபங்க்ஷனில் இந்த டேட்டாவை பாஸ் பண்ணேன். டேட்டாபேஸ் டாட் ப்ரொஃபைல் க்ரியேட் இதில் வந்துட்டு நான் டேட்டாவை பாஸ் பண்ணேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு இந்த ஆட் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே வரும் போஸ்ட் மெத்தட் மூலயமா. ஸோ வர்ற டேட்டாஸ் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன எழுதி வச்சுருக்கோன்னா இந்த இடத்துல வந்துட்டு டிபியில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம எழுதி வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு அது டைரெக்டாக ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ இது வந்துட்டு ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஸோ அது ஏன்றதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சர்வரை ஸ்டார்ட் பண்ணிடுறேன்.
ஸோ இதுக்கு வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது, என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏன் இது வந்து ஒர்க் ஆகாது அந்த இடத்துல அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். சர்வர் ஸ்டார்ட் ஆகட்டும். ஓகே, இப்போ சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படி சொல்லிங்கன்னா, போஸ்ட்மேன் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கு பதிலாக வந்துட்டு இந்த FastAPலேயே ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன், அதையும் பார்த்துங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா /docs அப்படின்ற ஒரு URL ஒன்று இருக்குது. ஸோ அந்த URL என்னத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் இதில் வந்துட்டு FastAPல நீங்கள் நிறையா ரவுட்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ரவுட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கான டாக்குமெண்டேஷன் தான் அவைலபிளாக இருக்கும். லைக் நீங்கள் இப்போ வேறு ஒரு தேர்ட் பார்ட்டி API உங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு தான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஏபிஐக்கான டாக்குமெண்டேஷனை இந்த FastAPI வந்து கொடுத்துருவேன். ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜான ஒன்று தான். நீங்கள் வந்துட்டு ஏபிஐக்கான ஒரு இது டாக்குமெண்டேஷன் எழுதணுன்ற அவசியம் இல்லை, பின்னாடி நீங்கள் ஒரு இது ரன் பண்ணுறப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம க்ரியேட் பண்ணது. ஸோ இதில் நேம் அப்படின்றதில் வந்துட்டு நான் கார்த்திக் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா 21 கொடுத்துறேன். ஸோ அந்த இடத்துல கம்மா மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, அந்த இந்த இடத்துல வந்துட்டு சிட்டியில் சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அண்ட் தென் இமெயிலுக்கு வந்துட்டு abc@gmail.com அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். தென் நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல பார்ப்போம், யூசர் எரர் ஒன்று வந்திருக்கு. இது என்ன அப்படின்றத பார்ப்போம். கொஞ்சம் இது நான் அந்த இது சொன்ன இங்கே பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேமு இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல ஆல்ரெடி பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ பிரிண்ட் பண்ணியாச்சு. பட் இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகலை, அதாவது இந்த லைனுக்கு அப்புறம் எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இது ஒர்க் ஆகலை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது பிரிண்ட் பண்ணுறப்ப எப்படி அதை பிரிண்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். எல்லா ஆப்ஜெக்ட், அதாவது எல்லா ஒரு டேட்டாவுமே வந்துட்டு தனித்தனியாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஃபயர்பேஸை பொறுத்த வரைக்கும் அது எப்படி வந்து இதாகக்கூடாது, அது வந்துட்டு JSON ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்றப்ப இது வந்துட்டு JSON ஃபார்மேட்டில் கிடையாது. ஸோ JSON ஃபார்மேட்டில் இல்லைன்றதுனால ஒரு இன்டர்னல் சர்வர் எரர் ஆகி இந்த இடத்துல இது வந்து என்னன்றதை அனலைஸ் பண்ண முடியாமல் இன்டர்னல் சர்வரில் ஒரு எரர் ஆகிடுச்சு. ஸோ இதை எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்துட்டு FastAPலேயே ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா, ஃப்ரம் FastAPI .encoders import JSONable encoder. ஸோ இந்த JSONable encoder என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு வரக்கூடிய டேட்டா என்ன ஃபார்மேட்டில் இருந்தாலுமே அதை வந்து ஒரு JSON ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வரப்போகிற டேட்டாவை வந்துட்டு JSON-ஆக கன்வெர்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து நான் JSON டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு இதை க்ரியேட் பண்ணிடுறேன். அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா JSONable encoder. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம இங்கே வாங்கின டேட்டாவை அந்த போஸ்ட் ரிக்வெஸ்ட் மூலயமா வாங்கின டேட்டாவை வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் தென் இந்த இடத்துல வந்துட்டு டேட்டா அந்த க்ரியேட் பண்ணுற ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுற இதில் வந்துட்டு JSON டேட்டாவை பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இது என்ன பண்ண சொல்லி கேட்டிங்கன்னா, வரக்கூடிய டேட்டாவை வந்துட்டு JSON-ஆக கன்வெர்ட் பண்ணணும் இந்த லைனில். அண்ட் தென் இந்த இது வந்துட்டு டேரெக்டாக நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த டேட்டாவை பாஸ் பண்ணிடும். ஸோ அது என்ன பண்ணணும் சொல்லி கேட்டிங்கன்னா, டேரெக்டாக நம்ம இதில் வந்துட்டு டாக்குமெண்ட்டில் அப்ளை பண்ணிடும். ஸோ இப்போ நான் வந்துட்டு மறுபடியும் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சர்வரை வந்துட்டு நான் திருப்பி இது பண்ணுறேன். ஓகேவா, இப்போ நம்ம வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ நேமை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடலாம். ராஜ்குமார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோம்.
ஓகே, இப்போ போய் பார்ப்போம். சாரி, ஒரு தடவை வந்துட்டு சர்வரை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சர்வரை வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணால் நான் திருப்பி வந்துட்டு சர்வரை வந்துட்டு லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ரன் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிச்சு. நான் இப்போ அதுலேயும் போய் பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டாக்குமெண்ட் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்துருச்சு. ஸோ இது ஏன் வந்துச்சு அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த ப்ராசஸ் ரன் மட்டும் தான் வரணும்னு சொல்லி. ஸோ இப்போ நான் டேட்டாபேஸில் பார்ப்போம். ஒரு தடவை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு இது செக்ஷன் க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் தென் இந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ண டேட்டாஸ் எல்லாமே வந்துச்சு. ராஜ்குமார், ஓகேவா? ஸோ நம்ம புதுசாக இன்னொரு டேட்டா கூட க்ரியேட் பண்ணுவோம். அந்த இடத்துல வந்துட்டு ராஜ்குமாருக்கு பதிலாக கதிர் அப்படின்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணுறேன். கதிர். இந்த இதுக்கு பதிலாக மதுரை அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அந்த சர்வர்லேயும் போய் பார்க்குறேன். டாக்குமெண்ட் ஆர்டர் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்துட்டு இதுலேயே ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணேன். ஓகே, கீழே வந்துடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் அப்படின்றது இது முன்னாடி க்ரியேட் பண்ணதா? ஓகே ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா கதிர் அப்படின்ற ஒரு இது வந்துடுச்சு. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. எப்படி வந்துட்டு நம்ம க்ரியேட் ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கெட் ஆப்ரேஷன் அந்த அப்டேட் ஆப்ரேஷன் அதெல்லாம் எப்படி ஃபயர்ஸ்டோர் மூலியமாக பண்ணுறது அப்படின்னு தான் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம கோட் மாஸ்டர் டெக்னாலஜி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு நம்ம வேறு ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய் கைஸ்.